ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு 7 டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. 7 குயிக் ஹாப்பினஸ் டிப்ஸ். ஃபஸ்ட்டு டிப் வந்து டோன்ட் லிசன் டு காசிப். காசிப்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? புரணி பேசுறது. ஸோ அடுத்தவங்க நம்மளை பற்றி பேசலாம், இல்லை மற்றவங்கள பற்றி பேசுகிறத நம்ம லிசன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. செகண்ட், இக்னோர் வாட் பீப்புள் சே அபவுட் யூ. உங்களை பற்றி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்டுகிட்டே இருந்தோம்னா நாம் முன்னேற முடியாது. அடுத்தது, டிசைன் யுவர் ஓன் லைஃப். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தவங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிக்காததில் நீங்கள் ஈடுபடும் போது அது உங்களோட லைஃபே பாதிக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், என்ன அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் லுக் ஃபார் த குட் இன் எவ்ரி சிச்சுவேஷன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதில் என்ன நன்மை இருக்குது, அதனால் என்ன யூஸு, அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதில் நெகட்டிவ் பார்க்காம பாசிட்டிவ்ஸ் பார்க்கணும். டெவலப் அன் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். இதெல்லாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அட்டன் பண்ணணும். எந்த விஷயமா பண்ணாலும் நம்ம பாசிட்டிவாக பார்த்து பண்ணணும். நம்ம நெகட்டிவாக யோசிச்சு நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம எந்த விஷயம் பண்ணும்போது அது பாசிட்டிவாக பண்ணணும். லாஃப் மோர். எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷமாக இருங்க. என்ன நடந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை பாருங்கள். நிறைய சிரிங்க. நிறைய நீங்கள் சிரிக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த மகிழ்ச்சி உண்டாக்கும். அடுத்தது ஒன்ஸ் இட்ஸ் பாஸ்ட் லெட் இட் கோ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அதை பிடிச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, அதை உட்காந்து இன்னும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. யார் நமக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மறந்துட்டு நம்ம வேலையை பாருங்கள். ஸோ நம்ம பழைய எதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம புதுசை நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். இது நான் எங்கேயோ ஒரு இதில் படிக்கும்போது யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு படம் ஒருத்தர் பார்க்க போனாராம். அந்த படம் ரொம்ப மோசமாக இருந்துச்சான். ஒரு 2 மணி நேரம் உட்காரவே முடியல. அப்போ அடுத்தவர்கிட்ட அது நீங்கள் எத்தனை நாளாக இதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அந்த ஒரு குரு கேட்டாராம். நான் 3 நாளாக என்ன இந்த படம் இப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ குரு சொன்னாராம், அந்த படம் நீங்கள் பார்த்தது ஒரு தடவை தான், ஆனால் அது நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே 100 தடவை ஓட்டிகிட்ருக்கீங்க. அது நல்லா இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு குரு சொன்னாராம். ஸோ அது மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பி ஹாப்பி, நாட் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட், பட் பிகாஸ் யூ சூஸ் டு ஃபோக்கஸ் ஆன் த பெர்ஃபெக்ட் மூமெண்ட்ஸ். எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எது நடந்தாலும் அதில் நமக்கு என்ன சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.